வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ராவணன் யாரு? ராவணன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்த்தா ராவணன் நல்லவன்னு சொல்கிறாங்க. ஏன் நல்லவன்? அவன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இமயமலையை ஒரு தடவை கடந்து போகிறாரு. அப்போ நந்தி சொல்கிறாரு, இந்த வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ராவணன் அதை கேட்பாரா? நான் தான் பெரிய ஆளாச்சே, நான் போவேன்னு சொல்லி போகிறாரு. இமயமலையை தாக்குறாரு. அப்போ பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து சொல்கிறாங்க, இமயமலையவே ஒருவன் அசைச்சிக்கிட்டு இருக்கான், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சிவபெருமான் தன்னுடைய கட்டை விரலால் அழுத்துறாரு. இதை தாங்க முடியாமல் ராவணனோட 20 விரலும் அப்படியே நசுங்குது. தன்னுடைய தலையிலிருந்து ஒரு நரம்பை எடுத்து சிவபெருமானுக்காக ஒரு இசை வாசிக்கிறார். அப்போ சிவபெருமான் இதை பார்த்துட்டு, நீ இவ்வளோ பெரிய பக்தனா அப்படின்னு சொல்லி ஒரு வாளை கொடுத்து ராவணேஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை ராவணனுக்கு கொடுக்குறாரு. இதன் மூலமாக தான் நம்ம ஒரு நல்ல ஒரு சிவபக்தன் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இலங்கையை செல்வ செழிப்போட மக்களை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையும் ரொம்ப பாசத்தோடையும் அக்கறையும் பார்த்துக்கிறாரு. இவர் ஒரு மிகச்சிறந்த வீரனாகவும் இருக்கார். இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் ஏன் அவர் ராமரால் அழிகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முறை சூர்பனகை ராவணனோட தங்கை லட்சுமணனால் மூக்கு அறுபட்டு அண்ணன்ட்ட அழுகிறா. இதை கேட்டு ராவணன் ரொம்ப கோபப்பட்டு போய் சீதா பிராட்டியை கடத்திட்டு வர்றாரு. கடத்திட்டு வந்தால் சீதா பிராட்டியோட அழகில் மயங்கிடுறாரு. இன்னொருத்தவங்களோட மனைவியை அடையணும்னு நினைக்கிறது தவறு இல்லையா? அதனால விபீஷணன் சொல்கிறாரு, ராவணனோட தம்பி, அண்ணா இது தவறு, நீங்கள் இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவர் கேட்கல. விபீஷணன் என்ன பண்ணுறாரு? ராமர்கிட்டையே போய் சரணாகதி அடைஞ்சிடுறாரு. கும்பகர்ணன் சொல்கிறாரு, இந்திரஜித் சொல்கிறாரு, யாரும் சொல்லியுமே கேட்கல. மனைவி மண்டோதரி சொல்கிறாங்க, யாரும் சொல்லியுமே அவர் கேட்கல. கும்பகர்ணனும் ராமரோட போர் புரிஞ்சு போர்க்களத்தில் மாண்டு போயிடுறாரு. இறுதியாக என்ன நடக்குதுன்னா, ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடக்குது. அப்போ ராவணன் சூலாயுதத்தால் ராமரை தாக்குறாரு. அந்த சூலாயுதத்தையே அவர் தகர்த்தெறிஞ்சிடுறாரு. அப்போ ராவணன் நினைக்கிறாரு, இவர் என்ன சிவபெருமானா, இல்லை பிரம்ம தேவனா, இல்லை திருமாலா, இவ்வளோ ஒரு நம்ம எரிஞ்ச சூலாயுதத்தையே தகர்த்துட்டாரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. விபீஷணன் சொன்ன மாதிரி இவர் ஒரு தெய்வ பிறவிதான் போல அப்படின்னு சொல்லி நினச்சாலும் இவர் கூட போர் புரிஞ்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ராவணன் நினைக்கிறாரு. ஆனால் ராமர் எப்பேற்பட்ட ஆள்? அவர் விடுவாரா? அவர் ஒரு கணையை எடுத்து ராவணன் மேலே எரிகிறாரு. அந்த கணை ராவணனோட தலையை துண்டா வெட்டுது. அப்போ ராவணன் எவ்வளோ பெரிய சிவபக்தன், பிரம்மன்ட்டையே சாகாவரம் வாங்கினவர். இப்படி இருந்தும் ராமனால் அவர் தாக்கப்படுறாரு, போர்க்களத்தில் மாண்டு போயிடுறாரு. அப்போ விபீஷணன் பார்த்து ராவணன் இறந்து கிடக்கிறத பார்த்து அழுகிறாரு. அண்ணா, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, நான் சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் கேட்கலையே, ஒரு பெண்ணின் மேல் கொண்ட ஆசையினால், காம வெறினால் நீங்கள் இப்படி இறந்து கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ராவணனோட வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வி, தர்மத்தின் வெற்றி. நன்றி, வணக்கம்.